வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று தக்காளி பொங்கல் பாருங்கள். முட்டை குழம்பு, தக்காளி பொங்கல், இது செம சூப்பராக இருக்கும். இது செய்வது எப்படி? நீங்கள்லாம் பொங்கல் செஞ்சுருக்கீங்க. வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், மற்ற எல்லா பொங்கலும் செஞ்சுருப்பீங்க. பொங்கலில் இந்த 2 பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், இதான் பொங்கல். இதில் நம்ம தக்காளி பொங்கல் செய்வது எப்படி அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ள போடாமா. தக்காளி ஒரு காப்படி பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 5 தக்காளி பழம், நல்ல இப்போ நார்மல் சைஸுக்கு எடுத்து அதை மிக்சியில் போட்டு, இஞ்சி ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு பிறகு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 2-3 பல் அதை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இதில் ஒரு 2 தாளிக்கிறதுக்கு அதை போட்டுக்கோங்க. போட்டு இதை போட்டு நல்லா நம்ம இதை நறுக்கி வச்சுக்கிட்டு, இதை மிக்சியில் அடித்ததை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம குக்கரில் எண்ணெய், நெய் நான் ஒரு 25 தான் ஊற்றினேன், ரொம்ப ஊற்ற மாட்டேன். உங்களுக்கு தேவை எவ்வளவோ, 50 ஊற்றினாலும் சரி, 25 ஊற்றினாலும் சரி. 50 தேவையில்லை, 25 ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிளகு, சீரகம் இதை போட்டு நல்லா பொரிச்சிருங்க. பிறகு கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா பொரிச்சிட்டு, பிறகு சின்ன வெங்காயம், பூண்டு 2 பல் தான் பூண்டு போடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. இதில் முந்திரி பருப்பு இருக்குங்க இல்லையா, அதை நல்லா ஒரு ஒரு 10 எடுத்துக்கோங்க. அதை நல்லா கிள்ளி போட்டு அதையும் சேர்த்து இந்த பொரிச்சதோட போட்டு இதையும் போட்டு நல்லா பொரிச்சிருங்க. நல்லா வதக்கிடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு பிறகு தக்காளி அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் எடுத்து ஊற்றி நல்லா கிண்டுங்க. பச்சை நிறம் போகணும். பச்சை வாடை இருக்குங்க இல்லையா, அந்த வாடை போயிடணும். போன பிறகு தண்ணி நம்ம ஒரு காப்பிடிக்கு நான் 3 வச்சேன். பச்சரிசிக்கு 2 தான் சாப்பாடு தான் அப்போ, இது 3 வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணிக்கு எப்படின்னு அது அரிசியை பொறுத்து இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றி நல்லா தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இந்த நல்லா கொதி வந்தோடனே பிறகு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே பச்சை வடையும் போயிடும். பிறகு அரிசியை களைஞ்சி வச்சு நம்ம குக்கரை போட்டு மூடி வைக்க வேண்டியதான். 3 விசில் 4 விசில் விட்டுக்குங்க. விட்டு எடுத்திங்கன்னா வாசம் அப்படியே கமாலிக்கும். இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம காப்படி அரிசி போடுறோம் இல்லையா, ஒரு 50 பாசிப்பருப்பை சேர்த்து போட்டு ஒன்றா வேக வச்சுருங்க. அரிசியோடு சேர்ந்தே பாசிப்பருப்பையும் அதை கொஞ்சம் வறுத்துட்டு போடுங்க. போட்டு செய்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். செய்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிடவே கொண்டா பிள்ளைங்களாம் வாங்கி ஆவலாக சாப்பிடுங்க. செய்து பார்க்குறீங்களா? பாருங்கள். நன்றி, வணக்கம்.